சித்திக்கும் என் தமிழ் கட்டும் பரவட்டும் முத்தமிழ் அனைந்து மறக்கட்டும் என் மனத்தில் தோன்றிய கருத்துக்களை உங்கள் செவிகளில் கொண்டு சேர்ப்பதற்கு என் உயிரோடு உணர்வோடு கடந்துள்ள அன்னை தமிழுக்கு 1000 கோடி வணக்கங்கள். நம் நாட்டின் எதிர்காலமோ விவசாயிகளின் உழைப்பு. நான் முதல்வராக ஆனால் என்பதே என் தலைப்பு. நான் முதல்வராக ஆனால் என்ன செய்வேன் என்று கேட்காதீர்கள், எப்படி செய்வேன் என்று கேளுங்கள். வார்த்தைகளாக இருந்தால் அது நோக்கம் நேர்மையாக இருக்க வேண்டும். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதாஸ் என்று வள்ளுவ பெருமான் கூறியதை என் நெஞ்சில் அடியேற்றி மக்களின் நலனுக்காக பாடுபடுவேன் என்று உறுதியளிக்கிறேன். மண் வாசனை மனப்பொருளாக தந்த வேளாண்மை இன்று அழிவின் விளிம்பில் உள்ளது. விவசாய புரட்சி நான் கூற விரும்பவில்லை, செயல்படுத்த விரும்புகிறேன். வயலில் வேர்வை சிந்துபவன் வாழ்க்கையில் கண்ணி சிந்தக்கூடாதல்லவா? கண்ணியமிக்க காவல்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கி சம்பளத்தை இரட்டிப்பாக வழங்கி லஞ்சமற்ற தமிழகமாக மாற்றுவதே என் நோக்கு. தமிழக முன்னேற்றத்தை சமத்துவம் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். தரமான மருத்துவம் அனைத்து மக்களுக்கும் தரமான நயமான மருத்துவம் வழங்குவதில் என் அரசு தவறாதையா? தமிழகத்தை அளித்த பாதை இளைஞர்களை அளித்த பாதை அதுதான் ஐயா போதை. போதை இல்லா மாநிலமாக தமிழகம் உருவெடுத்தால் அதுவே முதலீட்டு உருவெடுத்தால் அல்ல உருவெடுக்கும் குடும்பத்தோட கண்கள் அதுதான் ஐயா பெண்கள். ஒவ்வொரு பெண்மணிக்கும் அண்ணனாக தம்பியாக மகனாக உங்களில் ஒருவனாக பெண்கள் பாதுகாப்பிற்காக என் குரல் ஒலிக்கும். பெண்கள் பாதுகாப்பிற்கு காவல்துறை அவசியம் இல்லை, நாம் பொறுப்பாக இருந்தால் போதும். காவல்துறை அவசியம் இல்லை. இது காலம் வரும் என் கடமை வரும் அன்று தமிழகம் என்னால் இயங்கும். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அது தேவன் என்றாலும் விடமாட்டேன், அது தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்ற வரிகளுக்கு இணங்க எனது தலைமையிலான அரசியல் பங்கேற்கும் சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் சிக்கினார் அவர்களை பதவி நீக்கம் செய்ய கூட யோசிக்க மாட்டேன். 18 வயது உட்பட்ட வாகனம் ஓட்டினால் அவர்கள் கண்ட தண்டனை அவர்கள் பெற்றோருக்கு தான் தண்டனை. கற்றவை கற்ற பின் நிற்காதற்கு தர வள்ளுவன் கூறிய கல்வி புத்தகத்தோடு முடிவதில்லை பண்பாட்டில் தொடர வேண்டும். தாய்மொழி வழி கல்வி கற்பவர்களை ஊக்கப்படுத்துவேன். எனது ஆட்சியில் அரசியல் என்பது அராஜகமாக இருக்காது. எனது ஆட்சியில் அரசியல் சத்தியத்தை பேசும், சாத்தியத்தை பேசும், கொள்கையை பேசும், கோட்பாடு பேசும், உள்ளத பேசும், நல்லத பேசும், உண்மையை பேசும், உணர்வோட பேசும். அப்படிப்பட்ட அரசியல் எமக்கு தெரியும். எனது ஆட்சியா இலவசம் என்பதற்கு இடமே கிடையாது. மக்கள் பணத்தால் மக்களுக்கு கொடுப்பதை இலவசம் என்று எப்படி கூற முடியும்? பொக்குமெல்லா உயிர்க்கும் என்பதை அடிப்படை கொள்கையாக வைத்து அனைத்து மக்களுக்கும் சம உரிமை வாய்ப்பு வழங்குவதில் என் அரசு தவறாதியா? நம் நாட்டை இயக்குவதோ இது நபரா பதவியா? ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்தை ஜனநாயக ஏற்றுபவன் ஜனநாயகன், ஏற்றுபவன் ஜனநாயகி. நீங்கள் அனைவரும் ஜனநாயக நாயகியாக இருப்பீர்கள் தானே? என்ன இவன் அதை செய்கிறேன் என்கிறான், இதை செய்கிறேன் என்கிறான். செய்வானா என்று பார்த்தார்கள். நான் செய்வதைத்தான் சொல்வேன், சொல்வதைத்தான் செய்வேன். மனித தலையில்லை, நெஞ்சு பயமில்லை, நோக்கம் நேர்மையாக உள்ளது. உங்களுக்காக நிற்க, உங்களோடு நிற்க, உண்மையாக நிற்க, உங்களோடு நிற்க நான் வருகிறேன். தமிழக முதல்வராக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வெற்றி நிச்சயம்.